டேய் பேர் என்னடா? சத்யாடா. மலைடா அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. சத்யா என்னோட டெபியூ ஃபிலிம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும்ங்கறத முடிவு பண்ணி. உனக்கு வேண்டியவங்களை யாராவது கொன்னு போட்டா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? டெபியூ ஃபிலிமுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ்ன்னு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். சத்யாவுக்கு ஜஸ்ட் பிஃபோர் கமல் சார் படம் நாயகன் வெண்ட் ஆன் டு பிகம் அ கிளாசிக். சினிமாக்கே ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுது அந்த படம். ஒரு மைல்கல் படம் அது. மணிரத்னம்ஸ் பெஸ்ட் கிளாசிக். அந்த படம் என்னெல்லாம் பாருங்கள், இந்த நாட் ஒன்லி கமர்ஷியலி ஹிட், ஆல்சோ வெண்ட் ஆன் டு பிகம் அ நேஷ்னல் அவார்டு. எல்லா அவார்ட்ஸையும் ஸ்வீப் பண்ணிடுது. அதில் என்னெல்லாம் ப்ளஸ் பாருங்கள். ஒரு கமர்ஷியல் சினிமா ஆனால் ரியலிஸ்டிக்காக எடுத்தார். அதுதான் ட்ரெண்ட் ஆகிடுது. இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், சீன்ஸோட கன்செப்ஷன்ஸும் எல்லாம் இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் த வே இட் வாஸ் கேப்சர்டு, அதில் தோட்டா தருணியோட ஆர்ட் ஒர்க், பிசி ஸ்ரீராமோட கேமரா ஒர்க், கமல் சார் பர்ஃபார்மன்ஸஸ், டயலாக் டெலிவரிஸ், அந்த ஸ்க்ரீன் ஸ்ட்ரக்சரிங் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஆல்மோஸ்ட் பயோபிக்காக இருந்தது. அண்ட் வெரி ட்ரெண்டி, வெரி மச் அட்வான்ஸ். சினிமாவை இன்னொரு லெவல் கொண்டு போயிட்டார் மணிரத்னம். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் நாயகன், அது அந்த டைமில் எங்கே பார்த்தாலும் நாயகன் ஒரு க்ரேஸில் அந்த படத்தை பற்றி அவ்வளோ சர்ச்சை, அவ்வளோ டிஸ்கஷன்ஸ், எல்லா பேப்பர்லேயும் எல்லோரும் அந்த படம் பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அண்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கின உடனே இட் வாஸ் a very big film to be talked about in Tamil cinema. Maniratnam had arrived. இப்போது நான் அகெயின் கமர்ஷியல் ஃபிலிம், கமல் சார் ஹீரோ. ஆனால் நான் ஸ்கூல் கே பாலச்சந்தர் ஸ்கூல். அவர் படம் கமர்ஷியல், அந்த பேட்டர்ன் ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட்லேயே கிடையாது. ஆக்ஷன் சீன்ஸு, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவர் வச்சுக்கவே மாட்டார். அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஸ்டோரி, சம்திங் நெவர் பிஃபோர் சீன் கண்டென்ட்டாக எடுத்துட்டு அதில் அவர் ஜெயிப்பார். ஹி நெவர் வாண்டட் ஹீரோஸ், ஹி நெவர் வாண்டட் எனி ஆக்டர்ஸ். நல்ல படம், அவர் அந்த கதாபாத்திரம் யாராக இருந்தாலும் அவர் ஜெயிப்பார். ஸோ அந்த ஸ்கூல் கே பாலச்சந்தர் ஸ்கூல். ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது பாம்பே. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அமிதாப் பச்சன் ஃபிலிம்ஸ், சலீம் ஜாவேத் ஃபிலிம்ஸ். ஸோ மாஸ் படம் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் என் கண்ணு முன்னாடி சத்யா, அது ரைட்டர் ஜாவேத் அக்தர், சலீம் ஜாவேத் காம்பினேஷனோட ஜாவேத், அவரோட ஸ்டோரி. இட் வாஸ் அ ஹிந்தி ஃபிலிம். அர்ஜுன் ஒரு படம் அப்போ எடுத்தது. ஆனால் அர்ஜுன் அந்த சனி டெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணினாங்க. பட் இங்கே இப்போ கமல் சாரோட லெவல் வேறு, ரேஞ்ச் வேறு, ஒரு வாட் யூ சே ட்ரெண்ட் ஹீரோ விச் என்னெல்லாம் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டார் அவர் ஆல்ரெடி. அண்ட் ஒரு உச்சியில் இருக்கார் கமல் சார். அதுவும் நாயகனுக்கு அப்புறம் வேறு லெவலில் இருந்தார். ஸோ எனக்கு சேலஞ்ச் அந்த லுக் அண்ட் ஃபீல் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ தோட்டா தரணி உள்ள வர்றார். தோட்டா தரணி அந்த ஃபுல் செட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தாத்ரி பெட் கைண்ட் ஆஃப் லுக்கில் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ஸு, வீட்டோட கலர்ஸும் ப்ராப்ஸும், அந்த ரயில்வேஸ் பிரிட்ஜு எல்லாமே ரொம்ப டிப்பிக்கலாக ஒரு செட்டு ரியலிஸ்டிக் லெவலில் கொண்டு வந்திருப்பார். கேமராமேன் எஸ்எம் அன்வர், ஷோலே கேமராமேன், சாகர் கேமராமேன். ஸோ டெஃபினட்டாக கமல் சார் ஷோலையோட எஸ்எம் அன்வர் ஒர்க்கு, சாகர் ஒர்க்கை பார்த்து டெஃபினட்டாக எஸ்எம் அன்வர் வில் டூ ஜஸ்டிஸ் டு தி சொல்லி அவரை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஹிந்தியும் வேறு பேச வரும், ஸோ நீங்கள் ஜெல் ஆகிடுவீங்க சொல்லி எனக்கு அவரை கூட்டின்னு வந்தார். எஸ்எம் அன்வர் எக்ஸ்ட்ராடினரி கேமராமேன். நீங்கள் நல்லா மறுபடியும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த படம் எங்குமே லைட்டிங் பண்ண மாதிரியே இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவர் லைட்டிங். தட் இஸ் பியூட்டிஃபுல் வே ஆஃப் டிஓபின்னு ஒரு பெக்யூலர் டிஓபி. எங்குமே எங்கடா லைட் பண்ணுறாருன்னே தெரியாது. ஒரு மாதிரி ஈவனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஈ நியூ ஹவு டு அந்த பிக்சரோட மூடை பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணார். சரி, இது 2 லெவல் கிரேட். ஆல்ரெடி இளையராஜா அங்கேயே இருந்தார், இங்கே வந்துட்டார். ஃபைன். இப்போது அனதர் ஏரியா எக்ஸ்ட்ரீம் அடுத்தளவு என்ன பண்ணால் சவுண்ட் சைடில். இப்போ சவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது மோனோ தான், ஒரு ஸ்டீரியோ. அதுக்கு மேலே நமக்கு டிடிஎஸ் கூட வந்துட்டல. ஸோ ஒரு எமிங்கிறவர் ஒருத்தர்
வெரி பிரில்லியன்ட் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அவரை கூப்பிட்டு ஸ்பாட்டில் இந்த ஆம்பியன்ஸும் இதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவர் கேப்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம நேச்சுரல் சவுண்ட்ஸ் நம்ம கிரியேட்டட் இன் மிக்சிங் தியேட்டரை விட இவர் பண்ணுற சவுண்டை லைவை யூஸ் பண்ணிட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது சவுண்ட் லுக் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் பாருங்கள், அதில் ஸ்ட்ரீட் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறது. ஆட்டோ சவுண்ட்ஸும் சரி, பஸ் சவுண்டும் சரி, பஞ்ச் சவுண்டும் சரி, தட் இஸ் பிரில்லியன்ட் எமி. போங்க சார், 50 காசுக்கு ஓடுறான் பாருங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் டெக்னிக்கலாக எல்லாம் நல்ல நல்ல டீமை கொண்டு வந்து பிக்சரில் என்னெல்லாம் லுக் அண்ட் ஃபீல் நம்ம கொண்டு வரோம்னு கொண்டு வந்துட்டோம். காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதில் கமல் சார் ட்ரெஸ் சரி, சித்தி ட்ரெஸ்ஸு, சிஸ்டர்ஸ் ட்ரெஸ்ஸு. ஸோ ஆக்டர்ஸ் வைஸ் ஆல்சோ கொஞ்சம் புதுசாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது 2 சிஸ்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்திரா அண்ட் ராசி. ரியல் லைஃபே நமக்கு சிஸ்டர்ஸ் தான். ஸோ ராசி பிளேட் 1 சிஸ்டர், இந்திரா பிளேட் 1 சிஸ்டர். இந்தானே என்னது? நவசக்தி விநாயகர் கோயில் விபூதி. இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும். வடிவேக்கரசு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர். அந்த ரோலுக்கு ஷி வாஸ் பர்ஃபெக்ட். அவங்க அந்த ரோலில் சித்தி ரோலுக்கு ஆக்ட் பண்ணாங்க. 4 காசு சம்பாரிச்சாதான் கல் இல்லாம சோறு திங்க முடியும். குத்தம் கண்டுபிடிக்க தெரியுது, வேலை தேடிக்க பக் இல்லை. ஃபாதராக யார் ஆக்ட் பண்ண சொன்ன உடனே கமல் சார் தான் பஹாதூருங்கிற ஒரு மலையாளம் ஆக்டரை கொண்டு வந்தார். வெரி வெரி பாப்புலர் ஆக்டர் இன் கேரளா. அவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பார். அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை கேரளாவில். இவரை தமிழுக்கு பண்ணலான்னு சொல்லி கூட்டின்னு வந்து அவரை கூட்டின்னு வந்தோம். இன்னொரு ஆக்டர் கபியூர் பொன்னம்மா, அமலாக்கு ஒரு சைடில் ஒரு மதர் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அவங்க வந்து ஒரு கேரளைட்டாகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அம்லா ஆல்ரெடி ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வி ப்ராட்டர் அண்ட் ஷி வாஸ் சார்மிங். இந்த படத்தில் பர்ஃபெக்ட் ஆக்ட்ரஸ். அதனால் அவளை ஒரு கேரளைட்டாக கொண்டு வந்து அந்த ஒரு எலிமெண்டெல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பேன் இண்டியா அப்போவே பண்ணிட்டோம். எல்லாம் இங்கே அங்கே அந்த ஆக்டர், இங்கே அந்த ஆக்டர். அண்ட் இதில் பெரிய ஹைலைட் வாஸ் விக்ரம் தர்மா. ஆக்ஷனுக்கு அந்த படம் பேர் போனது. ஆல்ரெடி தர்மா வந்து விக்ரம்ங்கிற படத்தில் அந்த கன்னை வச்சுன்னு சாங்கில் ஷூட் பண்ணிகிட்டே ஒரு ஷார்ட் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதனால் அவர் பேர் விக்ரம். அந்த படத்தில் டேக் எடுத்தவருக்கு. பட் he was only a தர்மா. வெரி ஹம்பிள், ஹார்ட் ஒர்க்கிங். அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, ஏக் துஜே கிளியில் அவர் இப்போ அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ஃபைட் மாஸ்டருக்கு கிட். இப்போ இதில் நானும் இப்போ அசிஸ்டண்ட் ஃபஸ்ட் படம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட் டைம் ஆஸ் ஃபைட் டைரக்டர், அவரும் வந்து ஃபஸ்ட் படத்தில் ஆஸ் ஆக்ஷன் மாஸ்டர். ஸோ போத் ஆஃப் அஸ் ஆல்மோஸ்ட் ட்ராவல் டுகெதர். ஸோ விக்ரம் தர்மா அந்த படத்துக்கு ஆக்ஷன் மாஸ்டராக வந்தார். ஸோ இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு படத்தை வந்து வேறு ஸ்டைலில் கொண்டு போனோம். இட் ஷுட் நாட் பி அ ருட்டீன். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த படத்தில் ஒரு யூஸ்வலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிகினிங் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது ஸ்டைல் என்ன, ஹீரோ காமெடி இருக்கும், அப்புறம் ஒரு சாங் வரும், அப்புறம் தான் கதைக்குள்ளே வருவாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட் இன் டு த ஸ்டோரி, நோ டீவியேஷன்ஸ். கதை ஒரே லைன் அப்படியே கோடு போட்டு போயிடும். நாயகன் ஸ்டைல், அதே ஸ்டைலோட மெயின்டெனன்ஸ் இங்கேயும் வந்துடுது. ஸோ ஓப்பனிங்கே ஒரு ஆம்புலன்ஸில் கமல் சார் இஸ் wounded, அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே மேலே ஆம்புலன்ஸோட அந்த லைட் பக்கத்தில் கேமராவை செட் பண்ணி கொடுத்தார் அன்வர். ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னையில் எடுத்தோம். அந்த ஷார்ட்ஸு கூட்டின்னு போகிறது, ஹேண்டல் ஷார்ட்ஸ் இன் ஆம்புலன்ஸில் கூட்டின்னு போகிறது, அந்த காரிடாரில் போகிறது. ஆப்ரேஷன் தியேட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடாது, ஒரிஜினல் டாக்டர்ஸ் கொண்டு வந்தோம். அவர் பால் சுப்ரமணியம் அந்த டாக்டர் தான் வந்து ஆப்ரேஷனே பண்ணார், சர்ஜரி ஒர்க்கு. அதில் ஆட் ஆன் கமல் சார் ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த ஸ்கின்னுக்காக ப்ராஸ்தட்டிக் கொண்டு வந்தார், புல்லட்ஸ் கொண்டு வந்தார், அந்த ஆர்டிஃபிஷியல். அவர் ஒரு பக்கம் படுத்துட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் அவரே கட் பண்ணுவோம், அவரோட ஸ்கின் ரிவீல் ஆகும், அதில் கட் பண்ணி அதில் புல்லட் எடுப்பார், ஸ்டிச்சிங் பண்ணுவார், எல்லாமே இருக்கும், ஒரு காம்பினேஷன் ஷாட்டில் இருக்கும். வி டிட் இட். அது கமல் சாரோட பிரில்லியன்ஸ். அவர் அந்த மேக்கப்பில் ஈ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட், நாட் ஓன்லி இன் ஆக்டிங், இன் எவ்ரி ஆல் டிபார்ட்மெண்ட். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்து அந்த ப்ராஸ்தட்டிக்கெல்லாம் கொண்டு வந்து ஹீ டிட் த ஹோல் திங். ஸோ ஓப்பனிங்லேயே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்டென்ஸாக ஒரு சீக்வன்ஸை ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த இம்பேக்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. உடனே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனோம். அந்த இசிஜி மெஷினை வச்சு நாங்கள் ஆரம்பித்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. இசிஜி மெஷின் முள்ள மூவ் ஆகுது, ஒரு கேரம் போர்டு டக் 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 டக், இசிஜி போகிறது, ஒரு ட்ரெயின் தடக் 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 தடக், சவுண்ட் ட்ராவல், சவுண்ட் எஃபெக்டில் ஃப்ளாஷ்பேக் போகிறது, ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தோம். அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நியான் லைட்ஸ்லேருந்து முள்ள அப்படியே கேமரா ஃப்ளாஷ்பேக் வரும். நைட் எஃபெக்ட் யாருமே இல்லை. மேபி இட் வாஸ்
2:30 மணி 3 மணி மாதிரி ஒரு டைமு. ஜஸ்ட் கமல் சார் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. எல்லாம் கிளியராக இண்டிகேட் ஆகுது 4-5 பேருக்கு வேலை கிடையாது, சும்மா வெத்தி பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சத்யா சொன்னால் எனக்கு நாளைக்கு இன்டர்வியூடா, இதாடி எடுத்துகிட்டு போடா. ஜோக்கு, காமெடி, சீரியஸ்னஸ் அவளுக்கு லைஃப்பில் தேர் இஸ் நத்திங். தே ஹவ் நோ ஒர்க். அன்எம்ப்ளாய்டு ஒரு 5 யங் பீப்புள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதுலேயே. நெக்ஸ்ட் அப்படியே போய் மார்னிங் ஆனால் அந்த சீன்லாம் வந்து நான் இதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எவ்வளோ திங்ஸ் இன் ஒன் சீன் சொல்லப்படுறது. தங்கச்சி கேரக்டர் காரிடாரில் நடந்து வரா, என்னடி இன்றைக்கி கோவில், இன்றைக்கி எந்த கோவில் போயிட்டு வந்தாய் அப்படின்னா, இவர் ரெகுலராக கோவில் போயிட்டு வந்துட்டுருக்கா ஃபார் பிரதர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு அண்ணா இந்த விபூதியோட என்னடி பிள்ளையார் கோவில், இப்போ அந்த பிள்ளையார் கோவில் வேஸ்ட்டு, பிள்ளையாரை மாற்று, மேபி ஆஞ்சநேயர் ட்ரை பண்ணு, 4 தடவை போயிட்டு ஒர்க் அவுட் ஆகலை அது சொல்லுவாள். அங்கே பார்த்தா அம்மா அங்கே இருப்பா, அம்மாட்டேருந்து பிளேட்டை வாங்கி உப்புமாவா அம்மா வெரி குட் சொல்லி அங்கே வச்சுட்டு, என்ன நீ அதே கோட்டு போட்டு போகிற, எவ்வளோ இதே கோட்டு போட்டுன்னு போனால் வேஸ்ட்டு, நோவில் அலக்கில்லை, போடி நீ கோவிலை மாற்று, நான் இதை மாற்றுறேன். தட் இஸ் இதில் என்னெல்லாம் வந்துடுறது, பிரதருக்கு சிஸ்டருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அம்மா வந்து நேராக அடுத்த ஷார்ட்டு சாப்பாடு பிளேட் வைக்கும்போது இவர் வந்து உட்கார்றாரு, டக்குன்னு பிளேட் எடுத்துடுறா. உனக்கு எதுக்கு, அப்பா வேலைக்கு போகிறான், இவன் ஸ்கூல் இப்போ படிக்க போகிறான், உனக்கு தேவையில்லை, சாப்பாடு கிடையாதுங்கிறான். இட் இஸ் ஹார்ஷா அந்த கேரக்டர். சித்திக்கு ஒன்று பிடிக்காது, அவர் வந்து அவர் ஹென்பெக்ட் ஹஸ்பண்ட். உப்புமா எல்லாருக்கும் இருக்குல்ல, உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க, அவர் கிடையாது, வேலையும் பண்ணாமல் இது பண்ணாமல் சொல்லி ஓப்பனாக திட்டுவா. இன் ஒன் சீன் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், அவனுக்கு வேலை இல்லைங்கிறதுக்கு அந்த சித்தி, அவளோட டார்ச்சர், அப்பா ஹென்பெக்ட், அந்த சிஸ்டருக்கு அவன் லவ், எல்லோரும் இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஒரே சீன். அண்ட் இப்போ நம்ம சின்ன சின்ன சீன்ஸ் பண்ணுறோம், இப்போது அப்போவே அந்த சின்ன சீன் பண்ணி அதுலேயே சோ மெனி எலிமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம். அப்பா நான் ஒன்று உங்கள் சைக்கிளை கீழே வச்சுட்டோமா, சரிடா, கீழே போகிறார் வைக்கிறார். அவருக்கு ஜாப் போனோம். இப்போது அங்கே ஒரு சின்ன மேட்டர் கொண்டு வந்துட்டோம். ஒரு சலீம்னு அதில் ஒரு ஆட்டோ ஆக்சுவலாக அவரோட கமல் சார் மேக்கப் மேன். அவன் டே அர்ஜென்ட்ரா எனக்கு கூட்டின்னு போடா, நான் வரமாட்டேன், இவ்வளோ காசு கொடுத்தா தான் வருவேங்கிறான். இதே சலீம் மாறிடுவான் நாளைக்கு. பட் அந்த ஃபஸ்ட்டு அந்த சலீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அர்ஜென்ட் முடியாது சொன்ன பஸ்ஸு பின்னாடி ஓடுவார். ஐ திங்க் கமல் சார் சின்சர் ஓடுவார் அந்த பஸ்ஸு பின்னாடி. ரைட் இந்த செயின்ட் மேரிஸ் ரோட்லலாம் அங்கே எடுத்துருவோம் பல்லவன் எங்கள் வெல் கண்ட்ரோலில் ஓடி 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 அப்பா இன்டர்வியூக்கு ஓடியே வந்துடுவார். பார்த்தா கூட்டம் நிற்கிறது, என்னடா சார் இல்லை ஏமாந்தப்பட்டோம் சார், ஏன்னா இன்டர்வியூ இங்கே தானே, உள்ளே போய் பாருங்கள் சார், நீங்கள் உள்ளே பார்த்து சுடுகாடு. ஸோ ஃபுல் நான் வந்து இன்டர்வியூக்கு வரேன், எனக்கு 10 ரூபா கொடுத்து நான் அப்ளிகேஷன் போட்டேன், இது போட்டேன், பார்த்தா ஏமாற்றிருக்காங்க. அந்த மாதிரி அட்ரெஸ்ஸே ஃபேக் அட்ரெஸ்ஸு. ரொம்ப ஃபீல் ஆகி வீட்டுக்கு வருவார். சாப்பிடும்போது சாப்பாடு கல் வந்துடும். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். தங்கச்சி வந்து அம்மா இதில் கல் இருக்காம்மா, டப்புன்னு வந்துடுவா. உனக்கு கல்லெல்லாம் பார்க்க தெரியுமா, உனக்கு சாப்பிட கொடுத்தது பெரிய விஷயம், பலான டைலாக் அடிப்பா. அங்கேருந்து நேர ஃபுல் டைலாக், ரெகுலர் டைலாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு அக்கா உண்டு, ஃபஸ்ட்டு டாக்டர் உண்டு, அவளுக்கு டார்ச்சர் இருக்குது, அவள் டவுரியில் இருப்பா, இவனுக்கு வேலை இல்லை, அப்பா கஷ்டப்படுறா, எல்லா டைலாகும் அவுட் ஃபோக்கஸ்லேயே இருக்கும். எல்லாம் இவர் மேலே சீன் வரும். இவர் அந்த அம்மா மட்டும் அங்கே போவா இங்கே போவா. இந்த ஹோல் சீனை நம்ம ரொட்டீனான சீனை பிரேக் பண்ணிட்டோம். நீங்களும் இவனோ பெருசா குடும்பத்தை காப்பாத்திர போறான், சுதா கல்யாணத்தை நடத்திட போறான், தட்சணை வரதட்சணைன்னு கேட்டு கழுத்து அறுத்துட்டு இருக்காங்களே என் மூத்த மக ராதா, அவளையும் காப்பாத்திர போறான்னு நம்பிட்டு இருக்கீங்க. இதே வந்து நேரில் வந்து அம்மா சொல்லலாம், ஒருத்தி அவங்க டவுரியில் கஷ்டப்படுறா, அவளுக்கு ஏதாவது அதை பற்றி நினைக்கிறேன் நீ இல்லை, நேரம் வந்து அம்மா சொல்லலாம். எல்லா டைலாகும் திட்டணும் நியாயமாக, தேவையில்லை. அப்போ பழசாக எடுத்தது. அப்போவே மேட்ரு வந்து அவுட் ஃபோக்கஸில் வைப்போம். அவள் பாட்டுக்கு வெத்தலை எடுத்துகிட்டு போகிறா, அங்கே போகிறா, இங்கே கேமரா மட்டும் இவர் மேலே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக சாப்பிடும்போது கோவிச்சு ஏந்துட்டு பாத்ரூம் போவார். உன்னோட எச்சத்தட்டை எடுக்க வைக்காது சரி பலார்னு அந்த அம்மா டைலாக் சொல்லும்போது கோவம் அவருக்கு ஃபுல்லாக ரீரெக்கார்டிங்காக போடல, ரயில்வே ட்ரெயின் சவுண்டு தடக் 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 தடக். நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலனா நீ ஏன் அதை எட்டுமே வெளியில கொட்டு, எச்சத்தட்டை என்ன எடுக்க வச்சிடாத. இந்த ட்ரெயின் சவுண்டு வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன் நான், பின்னாடி பாஷாவில் கூட யூஸ் பண்ணிட்டேன். பட் அந்த சவுண்டு ரீரெக்கார்டிங்கை விட அந்த டைமில் அந்த இம்பேக்ட் நல்லாயிருக்கும். இட் வாஸ் பிகாஸ் வி ஹட் எஸ்டாப்ளிஷ் தேர் இஸ் அ ரயில்வே ட்ராக். தடக் தடக் நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் வெளியில் வராரு. அப்பாவோட ஷாப்பில் பெயிண்ட் ஷாப்பில் அப்பாவை அந்த பெயிண்ட் ஓனர் வந்து டார்ச்சர் பண்ணுறான். கவிதா லயகிருஷ்ணன் கேரக்டர் பண்ணியிருப்பார். உங்கள் அப்பானாலும் அவன் வேலை வச்சுட்டு இருக்கேன்டா, வேணுன்னே குப்பையில் சிகரெட்டை போட்டு குப்பை தொட்டி நீ தூக்கி போடுறா சொல்லுவார். எல்லாம் பார்ப்பார். என்னென்னா ஒரு 4 சீனில்
ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது, இவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது, வேலை இல்லை, சித்தி டார்ச்சர், இன்னொரு பக்கம் அப்பாவை வந்து ஹியூமிலேட் பண்ணுறான் ஒரு இது, அந்த பக்கம் இன்னொரு சிஸ்டர் இருக்கான், ஷீஸ் டவுரினால் அவருக்கு டார்ச்சர் இருக்குது. எவ்வளோ டார்ச்சர்! he gets so pissed off with so many things. உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் அப்படியே கண்ட்ரோலாக இருக்கும்போது தான் சும்மா கேஷுவலாக ரேஷன் ஷாப்பில் லைன் நிற்கும்போது இந்த ஹஃப்தா வாங்குற ஒரு கூட்டம் போய் ஒரு இன்னசென்ட்டாக அடிப்பாங்க. இவரோட அவுட் போஸ்ட் வரத்துக்கு அந்த அவ மேலே இருக்கிற கோவமில் இங்கே வரும் போ. ஸோ முள்ள அது நல்லா கொண்டு போயிருக்கோம். ஸ்லோவாக அவர் கோவத்தில் இந்த இதை அடிக்கடிப்பார், கண்ட்ரோல் பண்ணிப்பார். ஆனால் அந்த பையனோட கையை எடுத்து ஆயிலில் வைப்பாங்கங்க, சுட ஹாட் ஆயிலில் கையை வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆகி ஹீ வில் ரன். அந்த ஷாட் வந்து எஸ்எம்என் ஒரு பாராட்டம். அந்த எண்டு வரைக்கும் ஒரு ட்ராக் போட்டு ஹை ஸ்பீடில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ட்ராக்கை ட்ராலி தள்ளியிருப்பாங்க. அவர் அந்த ஹை ஸ்பீடில் ஓடுறதும் அந்த ஷாட்டும் அங்கே வந்து அந்த அவர் அவுட் பர்ஸ்ட் அடிக்கல. என்னடா ஒரு இன்னசென்ட் அடிக்கிறீங்க சொல்லி, இவருக்கு சம்மந்தமே இல்லை, யாருன்னு கூட தெரியாது. ஆனால் ஆல் இஸ் ஆங்கர் கம்ஸ் அஸ் அன் அவுட் பர்ஸ்ட். அடித்து ஒரு அருவாள் எடுத்து அவனை சாவடிக்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தூக்கி அவர் அப்படியே ரோட்டில் போய் அமுக்கிடுவாங்க. அது அங்கே எஸ்எம்என் ஒரு பண்ணியிருப்பார், ஃபுல் கீழே தெர்மோகால் போட்டு ஒரு பிளாக் இதை கிளாத்தை போட்டு ஃபுல்லாக கல் மாதிரி செட்டப் கொண்டு வந்திருந்தார். டம்மி கல்லை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டார் கேமராக்கு முன்னாடி. ஆனால் கேமரா டிக் பண்ணி உள்ளே வச்சுட்டார். இப்போ ஷார்ட் பார்க்கும்போது ரோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் ஃபுல் ஸ்பீடில் விழணும், எல்லோரும் 4 பேரும் கமல் சார் மேலே விழணும். இது வந்து நார்மல் எடுக்க முடியாது, பிகாஸ் ரோடில் விழணும்னா அடிபடும். ஸோ ஹீ கிரியேட்டட் தட். அது அவரோட ஷோலையில் ஒர்க் பண்ண, சாகரில் ஒர்க் பண்ண அவரோட இன்புட்ஸ் எடுத்து அடிச்சு அப்படியே ஃபுல் ஸ்க்ரீம் ஸ்க்ரீம் ஸ்க்ரீம். இந்த ஸ்க்ரீம்லேருந்து ஒரு ஸ்க்ரீமுக்கு எமி ஐடியா கொடுத்தாரு, சார் ஒரு ஏரோப்ளேன் சவுண்டுக்கு டிசால்வ் பண்ணலாமான்னு. வாட் அ பியூட்டிஃபுல்! இந்த ஸ்க்ரீம் அந்த ஸ்க்ரீம் போய் டிசால்வ் ஆகும். நாங்கள் அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் பில்டிங்கு அங்கே இருக்குது, கரெக்டாக நம்ம ரன்வே எண்டில் இந்தியன் ஏர்லைன்ஸோட காலனி இருக்காங்க, இப்போவும் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டேடியம் இருந்தது. அந்த ஸ்டேடியமில் பர்மிஷன் கேட்டு கரெக்டாக என்ன டைமுக்கு அங்கே ஏரோப்ளேன் வரதோ வெயிட் பண்ணி இவர் பேக் ஷாட்டு ஏரோப்ளேன் வரும், நிற்கும், இவர் முன்னாடி நிற்பார், கோவத்தில் அவர் பேசுகிறது. த ஹோல் சீன் இங்கே தான் அவரோட ஃபைனல் அவுட் பர்ஸ்ட். நமக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே சும்மா இருந்தோம்னு வச்சுக்கா, எல்லாமே போயிடும். ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் ஹோல் திங், ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஓடி இருக்கும் அது. ஆனால் அந்த 15 மினிட்ஸ் வாஸ் பேக்ட். ருட்டீனான காமெடி இல்லை, ருட்டீனான ஒரு சாங் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மேன் வித் அ மிஷன், கேரக்டர், ஹீ இஸ் பீங், the whole community, everybody are pushing him down the drain. He is getting angry, outburst. இப்போ ஆனால் அவுட்பர்ஸ்ட் கேரக்டருக்கு அவுட்பர்ஸ்ட் கஷ்டு. ஆனால் ஒருத்தர் அடித்தான்ல, அவங்களோட ரியாக்ஷன் இமீடியட்டாக கட் பண்ண, ஏன்டா அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்க, போங்கடா, யாருடா பாருடா, நீ போட, எல்லாருமே போய் அவனை அடிங்க சொல்கிறாங்க. ஒன் ரியாக்ஷன், அனதர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தா அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க, இவன் தேடின்னு இருக்காங்க எல்லோரும், அவனோட ஆட்கள், ஜெயபிரகாஷோட ஆட்கள், அதே ஸ்ட்ரீட்டு. இப்போது நாங்கள் முதல்ல தரணியோட பேசினது நிறைய க்ரௌட் சீன்ஸ் வேணும் சார், சும்மா ரோட்டில் இருக்காது சொன்னோன்னா நாங்கள் சினிமா தியேட்டர் ரெடி பண்ணியிருந்தோங்க. கரெக்டாக சினிமா தியேட்டர் பெல் முடியும், எல்லோரும் வெளியில் வருவாங்க, ஃபுல் ஸ்ட்ரீட் க்ரௌட் ஆகிடும். இப்போ இது கரெக்டாக அவங்க வீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு வாசல்லே நடக்கும். ஸ்ட்ரீட் செட்டை யூஸ் பண்ணிடணும் பாருங்க, மேலே ஒரு கேலரி, கீழே மூட்டை, எல்லாம் விக்ரம் தர்மா வந்து டம்மி எங்கே போடணும், சார் இங்கே ஒரு டம்மி, கிளாஸ் பீஸ் அது டம்மி, இங்கே ஒரு கட்டை டம்மி, இந்த டம்மி. ஹீ ஹேட் ரிஹர்ஸ்ட் எவ்ரி திங். எங்களுக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்னு எங்களை ஃபுல்லாக அழகாக காட்டிட்டார். நான் கமல் சார்லாம் ப்ரில்லியன்ட். கேமராமேன் வந்து ஓகே சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு மேலே ஏறணும் இங்கேருந்து, அதுக்கு ஒரு ரெடி பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக, நோ ரோப்பு கிடையாது. அந்த ஃபுல் ஃபைட்டில் வி டோன்ட் ஹாவ் சிங்கிள் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், சிங்கிள் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ண ஷாட், நேச்சுரல் நார்மல் ஸ்பீடில் எடுத்த ஃபைட். அது அவ்வளோ பேசப்பட்டது. அந்த ஃபைட்டு பார்க்கும்போது எவ்வளோ இம்பேக்ட். அண்ட் எமி அங்கே இருந்துகிட்டே இருந்தார், சவுண்ட் எஃபெக்ட் கேமராவுக்கு கரெக்டாக வச்சு நாங்கள் எடுத்து இமீடியட்டாக எடுத்துருவார். ஸோ எல்லோரும் ஒரு டீமாக அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபைட் பிகேம் அ வெரி ப்ரில்லியன்ட் ஃபைட். ஸோ அது டைலாக், ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கும், சத்யாடா சத்யமூர்த்தி. அது நான் ஏதோ பழக்கம், எனக்கு நிறைய சத்யாடா சத்யமூர்த்தி, மலையடா அண்ணாமலை,
பாஷா மாணிக் பாஷாதேவன் படத்தில் ஏதோ வந்துட்டே இருக்கும். நான் எனக்கு தெரியாது, பட் அது பாட்டுக்கு என்னோட ஒரு சிக்னேச்சர் மாதிரி என்னோட எல்லா படத்துலையும் அந்த மாதிரி வரும். ஐ டோன்ட் நோ வை. பட் அப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னது சத்யாடா, சத்யமூர்த்தி ஃபைட்டு. அந்த ஃபைட் வாஸ் ஆசம், எக்ஸ்ட்ரீம்ல. அது ஒரு ஃபைட்டை கன்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எஸ்எம் அன்வரோட பெரிய ஹேண்ட் இருந்தது. அவர் வந்து ஃபுல்லாக ஃபைட்டை பார்த்துட்டு ஹேண்டில், அப்போ ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா அப்போ ஸோ ஹெவி, அவர் அதை வச்சு பேன் பண்ணுவார், கரெக்டாக பேன் பண்ணுவார், கரெக்டாக பயத்தில் அடிக்கும் போது கரெக்டாக அங்கே போயிடும். இட் வாஸ் ஸோ ப்ரில்லியன்ட் தட் ஒரு ஃபைட் மாஸ்டரோட இது, கமல் சாரோட அடி, அந்த ஃபைட்டர்ஸோட இம்பேக்டு அண்ட் கேமராமேன் எவ்ரிபடி கேம் இன் ஹார்மனி. அதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டோம், மேலே ஏறும் போது கரெக்டாக தங்கச்சி வந்து அண்ணா 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 கத்துவா, கரெக்டாக அம்மா வருவா, பொறுக்கி 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 திட்டுவாங்க. அந்த அம்மா மேலே கோவத்தை அந்த கடை அப்படி எப்படி அம்மா அடிக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுத்துட்டு இங்கே வந்து அடிப்பார். சின்ன உள்ள ஒரு மேட்ரையும் கொண்டு போனோம். இந்த எல்லாமா வந்து இந்த ஃபைட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்ஷனில் நாங்கள் அதில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு பார்க்கும்போது ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரியல் ரா ஃபைட்டாக இருந்தது. வெரி ரா. அதுவும் கமல் சார்லாம் ஸ்டண்ட்டு பிடிக்கும் அவருக்கு, தைரியமாக இங்கே நாங்கள் ஜம்ப்பு, வேன் மேலேருந்து கீழே ஜம்ப்பு. தெர் வாஸ் ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ஒன் ஃபைட். அதில் எண்டிங்கே இந்த டிரான்சிஷன் போச்சு பாருங்கள் அந்த சாங்குக்கு, தட் வாஸ் ஆசம். என்ன பிளான் பண்ணினோம்னா, இதே ஃபைட் நாடி அவளால் அடிச்சாச்சு, பல்லவன் பஸ் வருது, பல்லவன் பஸ்ஸை சேஸ் பண்ணி பிடிச்சி ஹேங் ஆனமாவா ஒரே ஷாட்டில். ஸ்டாஃப் பட் அங்கே எஸ்எம் அன்வரும் தோட்டாத்தரனே ஐடியா பண்ணாங்க. அந்த பஸ்ஸுக்கு கீழே ஒரு ரேம்ப்பு ஒரு பலகை அடித்து கொடுத்துட்டார் அவர். ஸோ ஓடி போகும்போது இதில் பிடிச்சி கீழே அங்கே கை, கமல் சார் வந்து பழக்கம், எல்லோரும் அந்த பசங்கள்லாம் தொங்கணும், கீழே ஒரு சின்ன கால் ஃபுட் ரெஸ்ட்டுக்கு ஒரு மேட்ரு ரெடி பண்ணி அப்படியே ஓடி போய் தொங்குவாங்க. பஸ் அப்படியே மூவ். அண்ட் கேமராமேன் என்ன பண்ணிட்டார், டிரைவருக்கு அந்த சைடில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ரேம்பில். ஸோ ஷார்ட் இஸ் இந்த பஸ்ஸு வர்றது ஓடுறது ஓடி 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 பிடிப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் தான் நாங்கள் வந்து ராஜா சார்கிட்ட போய், சார் இப்படி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம் சார், இப்படி தான் ஒரு பிளான் அந்த லீட் ஃபார் தட் சாங் அப்படின்னாரு. ஒரு இது ஒரு ஃபைட் மாதிரி இருக்குது சார், ஒரு ஃபைட்லேருந்து ஓடுறாங்க, அவளுக்குள்ள எனர்ஜி, ஒரு சம்திங் ஷுட் கம் சார். அந்த மாதிரி நாங்கள் அந்த சீனை ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக சொன்னோம் ராஜா சார்கிட்ட. அவர் வந்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தட் இஸ் ஒரு டேப் டான்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே, அந்த மாதிரி போகிறது பாட்டு. நாங்கள் ஹி காட் தட் இம்பேக்ட், யூ ஹேவ் அ பவுன்ஸ் இன் தட். அதுலேயே உடனே வாலி சார் அதுக்கு போட்டா படியுது படியுது தடு கேட்டா ஓடுறாங்க. the whole song was so bouncy, so much of energy, you could feel it. அப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா திடீர்னு ட்ரெயின் சவுண்டு போடும், ட்ரெயின்லேருந்து பிளேன் வரும், ஸ்ருதி மாறிடும், போய் அதில் நடுவில் ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி போயிடும், அவனை துரத்தி அவனை அடித்து. இட் வாஸ் ஒன் ஃபேபுலஸ். அண்ட் கமல் சார் வந்து அவ்வளோ பிச்சில் பாடியிருப்பார். ஒரு யூத் ஆந்தம் மாதிரி இருக்கும் அது. ஃபுல் சாங் எடுத்ததெல்லாம் எங்கே, செயின்ட் தாமஸ் மவுண்ட் பின்னாடி ஒரு டிப்பிக்கல் பெசன்ட் நகருக்கு ஒரு இது ஃபிஷர்மேன் கோகிட்ட, பெசன்ட் நகரோட அந்த ஆர்க்கிட்ட எங்கெல்லாம் ரா, தெர் இஸ் நோ கலர், இட் இஸ் ஆல் ரா. ஸோ தி ஹோல் எமோஷன், த லுக் அண்ட் ஃபீல் வாஸ் ஸோ மேட்ச்ட். எல்லாமே ஹார்மோனியில் இருந்து அந்த சாங். அண்ட் இப்போல்லாம் எல்லா படத்துலையும் இருக்கும், அந்த எண்டு சாங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைலன்ஸ் போகும். அப்படி பாப் ஆல்பத்தில் எல்லாம் ஏதோ அப்படி அப்போ எடுத்துட்டோம். மேலே இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் கேமரா இருக்கும், அங்கே எல்லோரும் பாடிகிட்டே போவாங்க, அப்படியே பேர்ட் சவுண்டு, அவ்வளோ சைலன்ஸ் வரும். What I'm trying to say is, it was a harmonious work, an extraordinary teamwork. Impossible to get that kind of result. In the fifth, நான் சொன்ன இவ்வளோ 20 minutes நான் இப்போ பேசின இந்த கதையை எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணோம் நாங்களாம். எல்லோரும் அதில் ஒரு பட் எனர்ஜி, சீன்ஸும் எமோஷனும். அந்த கூட இருக்கிற சுந்தர், ஆனந்த், அந்த ரெண்டு அருண் அண்ட் பரத் எல்லோரும் என்னமா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஷூட்டிங்கு முன்னாடி we had a workshop. அதில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒர்க் ஷாப் பண்ணிடு, கமல் சார் எல்லோரும் கூப்பிடு,
நம்ம வந்து அந்த செட்டு ரெடி ஆகின்றது ஒரு பக்கம் செட் ஒர்க் பண்ணுறது நாங்கள் எல்லாருமே உட்காந்து யூஆர் ஆல் டூயிங் ரிஹர்சல்ஸ் ஆஃப் எவ்ரி சீன். அனந்த் சார் டயலாகெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை வந்து அழகாக இவங்கெல்லாம் ஓன் பண்ணிட்டு ஃபுல் ரிஹர்சல்ஸ் we were doing. ஸோ மை திங் இஸ் ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு டீம். கமல் சார் ஆல்வேஸ் லவ் டு டூ குட் சினிமா. ஸோ அவரோட இன்வால்மெண்ட்டு எவ்ரிபடி கேம் டுகெதர் இன் ஒன் குட் ஹார்மனி. அண்ட் ஐ திங்க் we had one of the finest opening of 20-25 minutes of solid. இது அப்படியே இந்த பாட்டு முடிச்ச உடனே டைம் அவர் ஜெயிச்சிட்டாங்க, அவர் ஃபைட் அடித்து ஜெயிச்சிட்டாங்க. we needed change. இப்போ தான் ஹீரோயினே படத்தில் வருவாள் அமலா. அது ஒரு சின்ன அதுவும் நம்ம நார்மலாக இருக்கணும், அது ஃபேன்சியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன டைமென்ஷன் அவர் கேர்லைட் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன மேட்ரு கொண்டு வரதுக்கு ஒரே சீனில் வெயிட் பார்க்க போவா. உனக்கு ஒரு பெரிய ஆள் இன்றைக்கி சந்திப்பு இருக்குது. எடுத்தால் ஒருத்தன் திருடன் வந்து அவரோட பேக்கை திருடுவான், செயினை திருடுவான், ஓடுவான், கள்ளன்னு கூப்பிடுவா. அதிலே தெரிஞ்சிடும் மலையாளின்னு. ஓடுவா ஃபாஸ்ட்டாக ஓடுவா. கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருவா. கமல் சார் அவனை பிடிச்சி அவனை 4 சாத்திட்டு அவனை அனுப்பிட்டு அந்த பேக்கை கொடுப்பா. அவளுக்கு பேசவே முடியாது, நல்லா அடி கொடுத்துருப்பான். அவன் தேங்க்யூ சொல்ல வராதான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜோக்கா சரி வா எங்கே போனான். சும்மா அதே ஆட்டோ டிரைவர் அன்றைக்கி சலீம் வந்து ஃபைட்டுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன்ட்டான். அவன் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுவான் இன்றைக்கி. வரையாடா உடனே சார் தலைவா உனக்கு இல்லையா வந்துடுவான். வா வரல என்ன வாத்தியார அன்னைக்கு நீ போடல ஆட்டோ என்ன ஏரோப்ளேனே. இது வந்து நான் அந்த ஷார்ட்டை வந்து எடுத்த அந்த சவுண்ட் எஃபெக்ட் பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஷார்ட் எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் சீன் வந்தது. இது எப்படி லைவாக எடுக்க முடியாது, மிக்சிங் என்ன பண்ணாலும் அந்த ஆம்பியன்ஸ் கிடைக்காது. ஸோ எமி தான் வந்து ஃபுல் அந்த சீனை வந்து எடிட் பண்ண சொல்லி ஒரு விஹெச்எஸில் ஒரு டிவி மானிட்டரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த அதே ஸ்ட்ரீட்டுக்கு கேமரா கிடையாது, லைட்ஸ் கிடையாது, ஒன்லி நாங்கள் மட்டும். பட் இந்த செட்டப்பை வச்சுட்டார், மானிட்டர் போட்டார், மைக்கை வச்சார். ஆல் ஆர்டிஸ்ட், அட்மாஸ்பியர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. கரெக்டாக இதில் ஷார்ட்டில் அங்கேருந்து அவனை கூப்பிட்டதும் ஆட்டோ வரதை ஆக்ஷன் காட்டுவோம். சைலண்டில் ஆட்டோவை ரெக்கார்ட் பண்ணார். இவன் ஏறுறான், ஆட்டோ போகும்போது பின்னாடி ஏதோ சைக்கிள் போகிறதா, ஸ்கூட்டர் போகிறதா, பஸ்ஸு போகிறதா எல்லாத்தையும் லைவ் சிங்க் பண்ணோம் நாங்கள். ஐ மீன் கேன் யூ டூ தட்? இட்ஸ் நாட் எவ்வளோ அது அன்லெஸ் ப்ரொடியூசருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா பண்ணலான்னு சொல்கிறது. இதெல்லாம் தான் வந்து ஒரு டிவி ஒர்க்கில் எமி வந்து சவுண்ட். நீங்கள் நான் மறுபடியும் இப்போ நான் பார்த்தேன் அந்த படம். அந்த ஷார்ட்டில் அந்த சவுண்ட் எஃபெக்டில் ஆட்டோ சவுண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்காது. இட் ஹேவ் பீன் பிளாஸ்டிக். பட் ஹியர் இட் வாஸ் லைவ் சவுண்ட்ஸ் போகிறது. அது அமலாவோட நல்ல காமெடி. அவள் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள், அவளோட ஒரு சீனோடு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் படத்தில். அவங்க அடித்தாங்களே, அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த மெயின் ஆள் ஜெயபிரகாஷ்ங்கிறவன் அவன் தூக்கிட்டு வாடா சொல்லிட்டு அவனே வருவான். அவன் வந்தால் கமல் சார் அங்கே இருக்க மாட்டார், யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, தங்கச்சி வந்துட்டுருப்பா. அந்த சீன் வந்து டெரிஃபிக் பவர். அதில் அவளை சுற்றிடுவாங்க இவங்கெல்லாம், ஆல் த ரவுடிஸ். அந்த பொண்ணை சுற்றிடுவா. எங்கள் அண்ணா எங்கே தெரியாது. ஏதோ அவளை ரேப் பண்ண போகிறாங்க, அவளை ஏதோ கலாட்டா பண்ண ஒன்றும் பண்ணலை. நேரம் துப்பட்டா மட்டும் எடுத்துடுவார். தாவணி எடுத்துகிட்டு உங்கள் அண்ணனை என்கிட்ட வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டு போயிடுவான். தாவணி வேணும்னா உங்கள் அண்ணன் சத்யாவை வந்து வாங்கிட்டு போக சொல்லு. புறப்படு. கிளாப்ஸ் அந்த சீனில் தியேட்டரில். இது இப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு இது ப்ரெஷர் கொடுக்குறது இல்லையா அடுத்த லெவலுக்கு. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கச்சி அப்பா அம்மா மடியில் படுத்து அழுதுன்ட்ருப்பா. இவர் உள்ளே வருவார், என்னாச்சு? அப்பா திட்டுவா, அம்மாவும் திட்டுவா, டேய் உன்னால் மானம் போச்சுடா இது போச்சு. அவளுக்கானா இவனுக்கு பயம், ஏதோ ரேப் பண்ணிட்டாங்களா? இல்லை அது பண்ணலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் அப்பா வந்து, டேய் நீ ஒன்றும் வேலையை ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒரு ஹெல்ப் இல்லை, இதெல்லாம் எங்களை பார்த்துக்கடா, இப்படி ஒரு மானம் போகிறதுனா சொல்லி அப்பா சொன்ன உடனே பொங்கி எதுனா அந்த பட்டன் கட்டிருப்பார். உள்ளே வந்தானே அப்படி பட்டன் போட ஆரம்பிட்டானே. அது ஹீரோயிசமோட இம்பேக்டு. அவனை அடிக்கிற சீன் இருக்கு அந்த வில்லனை ஜெயபிரகாஷோட. அதில் ஒரு ஹீரோயிசம், ஒரு சின்ன டார்க் ஹியூமர் இருக்கும். அழகாக ஒரு தெரியாமல் அந்த செட்டை வந்து தோட்டாத்தாரனையும் விக்ரம் தர்மம் அழகாக பிளான் பண்ணாங்க. ஃபுல் ரிஹர்சல் எங்களுக்கு காட்டிட்டாங்க. இந்த இடத்துல என்ன நடக்க போகிறது, டேபிள் இது டம்மி, இது உடஞ்சா சேரில் அடித்தா உடைக்கலாம், ஒன்றும் ஆகாது. டியூப் லைட்ஸ் அதுதான் லைட்டு, அதுலேருந்து விழலாம். கிளாஸு ஃபைபர் கிளாஸ், லைட்ஸு அது உடஞ்சா ஒன்றும் ஆகாது. இட் இஸ் எவ்ரிவேர். இந்த இடத்துல ஃபால் இருக்குது சார், அதுக்கு நான் ஆல்ரெடி கீழே
தெர்மோகால் போட்டு ரெடி பண்ணேன், ஃப்ளோரே ரெடி பண்ணிட்டேன். ஸோ டம்மி அது இது எல்லாம் வாஸ் ரிஹர்ஸ்ட், ஃபுல் ரிஹர்சல் எங்களுக்கு காட்டினார். ஃபைட்டெல்லாம் இன்றைக்கி ரிஹர்சல்ஸ் கூட யாரும் பார்க்கறது இல்லை. பட் ஹீ டிட் த ஹோல் ரிஹர்சல். வி ஆல்ஸ் கமல் சார் அதில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்புறம் நான் ஏதோ இந்த மாதிரி கேமராமேன் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கேன், எனக்கு ஃபாலுக்கு நல்லா, அதுக்கு ஒரு டம்மி ஒரு ஸ்பெஷல் சேஃப் கிளாஸ் கொடுங்க, எல்லாம் செட்டப் பண்ணி தான் ஷூட்டிங் போனோம். நாங்கள் போனால் அந்த சீன் எவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். அவனை ஷர்ட்டை கட்டிகிட்டு இருப்பான், அந்த ஜிப்பாவை கட்டிகிட்டு இருப்பான். நேராக அப்படியே பிடிச்சி அவனை உட்கார வச்சுட்டு, என்னடா என்னை வந்து சாவடிக்க போறியா, நான் உனக்கு ஃபைனல் ரைட்ஸ்க்கு நல்லா கொண்டு வந்துட்டேன், இந்தா வாக்கரிசி, இந்த அவனுக்கு பானை எல்லாம் பானை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ஃபைனல் ரைட்ஸ்க்கு பண்ணாலும் ஒரு மாலையை போட்டு அந்த பானை எடுத்து அவன் தலையில் அடிப்பான். ஒரு ஹீரோயிசத்தில் ஒரு வெரி டெரராக இருக்கும் அந்த பண்ணுற விதமே. இட் வாஸ் ஸோ வெரி மச் அப்ரிஷியேட்டட் டியூரிங் தட் டைம். அந்த சீனு அந்த ஹைல அங்கே அடித்து அந்த ஃபைட் பிகேம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபைட். ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். முடிச்சு ஃபைனலாக துப்பாட்டை எடுத்துகிட்டு போட்டு அப்படி ஹை ஸ்பீட் போடல, அடுத்து நடந்து வருவார் பாருங்கள். எஸ், he has arrived, he was ready to take up the big fight. இந்த வளையோசை சாங் பற்றி நான் சொல்லணும். லதா மங்கேஷ்கர் ஒரிஜினல் பிளானில் கிடையாது, ஒரு சாங் டுவெட் உண்டு அப்படின்னு பேசப்பட்டது. அப்போது சிவாஜி ஃபிலிம்ஸ்க்காக லதா மங்கேஷ்கர் வராங்க அப்படின்னு இளையராஜா சாருக்கு நியூஸ் வந்தது. ஸோ நம்ம படத்துக்கும் ஒரு பாட்டு பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்தது. அப்போ கூப்பிட்டு லதா மங்கேஷ்கர் வச்சு நம்ம படத்தில் ஒரு பாட்டு பண்ணலாமான்னு கேட்டார். கமல் சார் நாங்கள்லாம் ஹாப்பி, ஐயோயோ பண்ணலாம் சார் சொல்லி ஹாப்பியாக நாங்கள் ஒத்துட்டோம். அப்போ தான் அவர் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. லதா மங்கேஷ்கர் வராங்கிறதுக்கு ஏதோ சிம்பிளாக பாட்டு போடல. அவர் பாரிஸில் ஃப்ளவர் பஜார் மார்க்கெட்டில் கமல் சாரை வச்சு ஷூட் பண்ணது விளையாட்டா? இட்ஸ் நாட் ஈஸி, கான்ட். அண்ட் இஸ் ஆல்ரெடி பிக் ஹீரோ. இல்லை, வில் பிளான் இட். ஸோ ஒரு மாஸ்டர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு 4 கேமரா. ப்ரீவியஸ் டே நான் கேமராமேன், செகண்ட் யூனிட் கேமராமேன், மாஸ்டர் விக்ரம் தர்மா எல்லாருமா போனவங்க. போய் கமல் சார் ஒரு வண்டியிலே உட்காந்துருந்தார். அங்கே இருந்தது பேசிகிட்டே இருப்பார், அவ்வளோதான். போனால் ரிலீஸ்க்கு ப்ரீவியஸ் டே அவருக்கு குட்லக் தியேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போட்டோம். அவர் ஃபுல் படம் பார்த்தாரு. அப்புறம் தனியாக கமல் சாரும் அவருமா ஸ்க்ரீன் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன், ஏதோ அவளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. படம் பிடிக்கல போல இருக்கோ. பாரதி ராஜா சார்னா எனக்கு பெரிய மரியாதை, அவர் படங்கள்லாம் நான் படு ஃபேனு. ஒரு படமும் அவ்வளோ தூரம் பார்த்துருப்பேன் நான். என்னடா சார் எதுவும் சொல்ல போகிறாருன்னு வெயிட்டிங்ண்ணா. கொஞ்சம் நேரம் பேசிட்டு கூப்பிட்டாரு பாரதி ராஜா சார். தம்பி முதல் படமானார். ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.